முதலமைச்சருடைய பிள்ளைகளே அரசு பள்ளியில் படிக்கிற போது அந்த அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய அந்த கல்வியின் தரம் உயர்வா உயராதா? இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை இங்க வளாகத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்குது அப்படின்னா நான் எப்ப வேணாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். அப்படிங்கிற பட்சத்துல அந்த பள்ளிக்கூடத்துல தரமான கல்வியை தரணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்படித்தான் தரத்தை உயர்த்தணும், ஆசிரியர்களை அதிகப்படுத்தணும். ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா எப்படி பிள்ளைகள் நல்லா படிக்கும்? தனியார் பள்ளிக்கூடத்தில் பாத்தீங்கன்னா அதிகமான ஆசிரியர்கள். அப்ப தனியார் பள்ளியில் அவ்வளவு அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிற போது அரசு பள்ளியில் ஏன் குறைவான ஆசிரியர்கள்? அவர்களுக்கு பணிச்சுமை கொடுக்கணும். பணிச்சுமையை குறைத்து இலகுவாக பிள்ளைகள் படிப்பதற்கு அதிகமான ஆசிரியர்களையும் இந்த சப்ஜெக்டையும் குறைக்கணும். தேவையான அளவு வச்சா போதும். அதை அண்ணன் சீமானவர்கள் செய்வார்கள். அதே போலதான் அரசு மருத்துவமனையிலும் இது போன்று செய்கிற போது உறுதியாக நாங்கள் சிறப்பான ஆட்சியை உங்களுக்கு தருவோம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இப்ப என்னை வந்து வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சார். ஆலங்குடிக்கு முன்னாடி பேராவளிக்கு அறிவிச்சிருந்தாரு, அப்புறம் சமீபத்தில் ஆலங்குடி தொகுதிக்கு அறிவிச்சார். அறிவிச்சோடனே நான் என்ன பண்ணேன், ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஆகினேன். பொன்னையருக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகள்ல இங்க இருக்கிற அநியாயங்களை, இங்க செய்ய மறந்த திட்டங்களை அமைச்சரை விமர்சனம் பண்ணி காணொலிகளை எனக்கு நேரம் கிடைக்கிற போது போட்டேன். சின்ன சின்ன காணொலிகளை போட்டேன், ரீல்ஸ் இல்ல பேசி பெரிய காணொலிகள்லாம் போட்டேன். இத நான் போட்டேன் என்றால் எனக்கு எங்களுக்கு விமர்சனம் பண்ண அருகதை இருக்கிறது. இதை அதிமுககாரர்கள் பார்த்து பார்த்து ஆதாம் ராஜாராம் சிறப்பாக பேசுகிறான், ராஜாராம் அருமையாக பேசுகிறான், அமைச்சரை சிறப்பாக பேசுகிறார். இப்படி பேசிட்டு இருந்தாருங்க. அதிமுக மட்டும் இல்ல, திமுகவிலே அமைச்சரை பிடிக்காம பல பேர் இங்க இருக்காங்க. பல தரப்பு இருக்கு. நான் யாருன்னா சொல்ல விரும்பல. அமைச்சர் எப்படியாவது தோக்கடிச்சிருங்க, நாம இல்ல அமைச்சர் எப்படியாவது தோக்கடிச்சிருங்க. நீங்க சரி சிறப்பா பேசுறீங்க, சிறப்பா பேசுறீங்க, எப்படியாவது தோக்கடிச்சிருங்க. இங்க 2 டீம் இருக்கு, எப்போதுமே இருக்கு. ஒரு டீம்ல இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த டீமுக்கு போயிடுவாங்க. அந்த அமைச்சருக்கு ஒரு டீம், இந்த அமைச்சருக்கு ஒரு டீம். இங்கேயே அந்த அமைச்சருக்கு ஒரு டீம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இங்க காசு கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த அமைச்சருக்கு இந்த அமைச்சர் வந்துருது, இந்த அமைச்சருக்கு அந்த அமைச்சர் போகுது. இது மாதிரி பல டீம் இருக்குங்க. ஒன்றிய செயலாளருக்கு ஒரு டீம், அங்கே ஒரு டீம், இங்க ஒரு டீம். இவங்களுக்குள்ளே பேசுகிறது. இப்ப என்ன ராஜாராம் வந்து அமைச்சரை ஒன்னும் விமர்சனம் பண்ணி காணொலி போறது இல்லை. ஏய், நாங்க இப்ப திரிக்கிற அமைச்சரை திமுக அதிமுக எங்கேயாவது திரிச்சிருக்காத மாதிரி அதிமுக இது போன்று திமுக அமைச்சரை விமர்சனம் செய்திருக்கிறதா? இவங்க சொல்றாங்க திமுகவை அதிமுக சேர்ந்த இந்த அண்ணக்கைகள், இந்த கபோதிய சொல்றான், சொன்னவன் சொல்றேன் கபோதின்னு. ராஜாராம் வந்து பணம் வாங்கிட்டார் போல இருக்கு யார்கிட்ட? அமைச்சர்கிட்ட. அது அமைச்சர் ஒத்துக்குவாரா? அமைச்சர் ஒத்துக்குவாரா? அது 1-2 தான், 2 கோடி ரூபாய் அமைச்சர்கிட்ட ராஜாராம் 2 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. அடுத்த நாள் செலவு காசு இல்லடா, உண்மையாலுமே அடுத்த நாள் என்கிட்ட உண்மையான செலவு காசு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இதுல போய் அமைச்சர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. அயோக்கிய நாயகனா? ஏண்டா இதுக்கு வேற தொழில் வாங்கினா இது மாதிரி பேசுற அயோக்கிய நாய்களா? அறிவுக்கான அவர்களாம் பரதேசி நாய்களா? மரியாதையா யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுப்பேன். ரொம்ப மரியாதை தெரிந்த பிள்ளைகள் நாங்க. ஆனா இந்த அயோக்கிய நாய்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பேசுறாங்க பத்தியா, பரதேசி நாய்களா? உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதா? அயோக்கிய பயில பேசுறான் கடையில. ஏடா சோத்த திங்கல வேற திங்கலடா, சோத்த திங்கல வேற திங்கல. சாராய கடை எடுத்த உடனே அதிமுக காசு வாங்கிட்டாரு. காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிறது. ஏண்டா இருக்கிறாங்க, இருக்கே வேலை குறை சொல்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. எல்லா கட்சியிலும் இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்கு. குறை சொல்றது, குறை சொல்ல என்ன ஆகுதுன்னா கைகளும் கடைகளும் நடுங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா குறை சொல்லி வச்சுக்கல நடுங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்ப நாங்க பேசுற போது அவங்களுக்கு பலமாகலாம். நாங்க பேசுற போது மக்கள் எங்களதான் நான் ஒத்து நோக்குவாங்க. நான் திமுக பேசினா நான் ஒரு வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிறப்பாக பேசுகிறார், அவர் தத்துவம் சிறப்பாக இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்றுதான் என்ன நினைப்பார்கள். அது அப்படி அடுத்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவார்கள்? ஏன்னா உங்களுக்கு அறிவியல் இல்லையா கொஞ்சம் கூட? எல்லா